ஹலோ எவ்ரிவன். எம்ஆர்பி 2026 உடைய கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வரப்போகுது, எவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எது வரைக்கும் நம்ம மார்க் எடுக்கிற மாதிரி இருந்தா நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்றதும் இன்னைக்கு நம்ம டீடைல்ல கேட்டகரி வைஸா பார்க்கலாம். ஸோ டுடே வி ஹேவ் டாக்டர் ஹரிஹரசுதன் ஹியர் வித் அஸ், who is going to explain us briefly. ஸோ நம்ம எப்படிலாம் நம்மளுடைய அலாட்மெண்ட் இருக்கு, எப்படி நமக்கு வந்து கேட்டகரி வைஸ் வந்து சீட் வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் ஃபெல் வேகன்சினா என்ன, இதெல்லாம் எப்படி கால்குலேட் ஆகும், இதெல்லாமே இன்னைக்கு சார் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ ஹாய் சார். ஹாய் மேம். ஹாய், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். எப்படியோ ஃபைனலி எம்ஆர்பி இருக்குமா இல்லையா நீலேருந்து ஸ்டார்ட் ஆகி டேட் எப்போ வரும் அப்படின்லாம் இருந்து எக்ஸாமும் முடிச்சிட்டிங்க. ஸோ எல்லாருமே இப்போ நம்ம ரிப்பீட்டடாக நம்ம குரூப்பில் கேட்குறதும் டிஎம் பண்ணுறதும் நீங்கள் கட் ஆஃப் மார்க் சொல்லுங்கள், கட் ஆஃப் மார்க் சொல்லுங்கங்கிற கொஷின் தான் நமக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வெயிட்டிங் ஃபார் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். ஸோ நான் எம்ஆர்பிக்காக வெயிட் பண்ணலாமா சீட்டை விட்டுட்டு, இல்லை நான் தேர்ட் ரவுண்டில் கிடைக்கிற சீட்டை எடுத்துகிட்டு போகட்டுமா அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளுடைய இன்னைக்கு செஷன் வந்து லாஸ்ட் 2 எம்ஆர்பிஸை மட்டும் அனலைஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு ஆவரேஜான ஒரு மார்க் சேஃபர் ஜோன்ல இருக்கிறவங்க, ஸோ வாட் எவர் ஹூவர் வில் பி, நீங்க ஒன்று இருக்கிற ஆப்ஷனை விட்டுட்டு இன்னொன்று ஜம்ப் பண்ணாதீங்க. ஈவன் தோ யூ ஆர் இன் சேஃப் ஜோன்ல இருந்தாலுமே அக்கார்டிங் டு அஸ் கோ ஃபார் பிஜி ஃபர்ஸ்ட். அன்லெஸ் ஏன்னா உங்களுக்கு எம்ஆர்பி அப்பாயின்மெண்ட்டுங்கிறது ஒரு ஆர்டர் வர்ற வரையுமே யூ ஆர் நாட் ஷியோர் தட் உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்குங்கிறது. ஸோ ஈவன் தான் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தாலுமே இதுக்காக சீட்டை விடணுமா அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய ஓன் ஆப்ஷன், உங்களுடைய ஓன் சாய்ஸ் தான். இதில் நீங்கள் மிஸ்கைட் ஆகாதீங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறது உங்களுக்கு எது ஓகேன்னு படுதோ அதை பண்ணுங்க. ஸோ நம்ம லாஸ்ட் 2 எம்ஆர்பி தெரியும். 2024 ஆல்மோஸ்ட் ஒரு 1800 வேகன்சிஸ்க்கு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. 2025 எம்ஆர்பி 2600 ஆட் வேகன்சிக்கு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோடைய கட் ஆஃபுக்கும் இப்போ வந்து உங்களுக்கு 1100 வேகன்சிஸ்க்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ த டிஃபிகல்ட்டி லெவல் கொஸ்டின்ஸுங்கிறதும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா 2024 எம்ஆர்பி 2 செஷனில் நடந்தது. நார்மலைசேஷன் பண்ணி ஒரு மார்க் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் வந்து 2025 எம்ஆர்பிங்கிறது சிங்கிள் செஷனில் தான் நடந்தது. ஸோ அதே மார்க் அப்படியே இருந்தது, இன்க்ளூடிங் கோவிட் மார்க்ஸ். இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து உங்களுக்கு கோவிட் மார்க்ஸை ஆட் பண்ணி உங்களுக்கு வர ஃபைனல் மார்க்ஸை வச்சு தான் சொல்கிறோம், நாட் யுவர் சப்ஜெக்ட் மார்க்ஸ். ஸோ நீங்கள் எப்படியும் நெக்ஸ்ட்டு வந்து எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு கீ ரிலீஸ் பண்ணுவாங்க, உங்களுடைய ஆன்சர் அண்ட் கரெக்ட் ஆப்ஷன் என்னென்ன. ஸோ அதிலே உங்களுக்கு என்ன மார்க்குன்னு தெரிஞ்சிடும். அதோட உங்களுக்கு கோவிட் இன்சென்டிவ் ஆட் ஆகி வரும். அந்த மார்க்கை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், வித் கோவிட் மார்க்ஸ் தான். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ சார் சொன்ன மாதிரி டிபெண்டிங் ஆன் த காம்படிஷன் அந்த மார்க்ஸ் வந்து இட் மே இன்க்ரீஸ், கொஞ்சம் வந்து அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் மே இன்க்ரீஸ். பட் நம்ம வந்து ஒரு ரேண்டமான ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ஏரியா, ஒரு கிரே ஏரியால இந்த ஏரியாவுக்கு மேல இருக்கவங்க யூ கேன் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். அந்த ஏரியாவுக்கு கீழே இருக்கவங்க வி ஆர் கோயிங் டு டிமார்க்கெட் ஸோ தட் இதுக்கு கீழே தான் வரப்போகுது அப்படின்றது நீங்க கான்ஃபிடென்டா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கோ அண்ட் ஸ்டடி ஃபார் நீட். ஸோ அந்த மாதிரி வி ஆர் கோயிங் டு கேட்டகரைஸ் ஸோ தட் வி கேன் நாட் வேஸ்ட் அவர் டைம். பிகாஸ் இப்போ ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன் மோட்ல இருக்கும். ஆல்ரெடி நம்ம எம்ஆர்பிக்கு ஒரு 1 மந்த் நல்ல ஃபுல் ஸ்ட்ரெச்ல படிச்சுட்டு ஸோ இதே ப்ரிப்பரேஷன் மோடோட நம்ம நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா வில் பி அட் அ குட் கால். ஸோ அதனால வி ஆர் கோயிங் டு டிமார்க்கெட் தட் லைன். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய எம்ஆர்பி ப்ரெடிக்ஷனுடைய வீடியோ. ஸோ நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்க எம்ஆர்பி சைட்ல இருந்து நமக்கு ரிலீஸ் ஆன வேகன்சிஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ். 1100 வேகன்சிஸ் இப்படிதான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? லைக் இந்த GW எக்ஸ் சர்வீஸ்மென் நமக்கு ஆல்ரெடி வந்து PSTMன்றது வந்து ஒரு ஆப்ஷனா கொடுத்திருந்தா கூட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நம்ம யாராலையுமே PSTM எஸ் கொடுக்க முடியல. பிகாஸ் நம்மளோட டிகிரி வந்து நம்ம இங்கிலீஷ்ல தான் எல்லாரும் ஓவராலா படிச்சிருக்கோம். ஸோ PSTM கேட்டகரியே நமக்கு வந்து அபாலிஷ் ஆயிடுது. ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு என்ன ஆகும், இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் அப்படின்னா என்ன, இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? ஸோ இது நம்ம மேம் சொன்ன மாதிரி பிஎஸ்டிஎம்ங்கிறது நமக்கு அப்ளிகபிளே கிடையாது. ஸோ நீங்கள் 12th வரையும் நிறைய பேர் தப்பாக அப்ளை பண்ணியிருந்தாலும் அது சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஜென்ரல் தான் காட்டுவாங்க. அது ஒன்றும் பயப்படாதீங்க. நான் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணிட்டேன், எங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, அதெல்லாம் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் ஜென்ரல். ஏன்னா பிஎஸ்டிஎம்க்கு நம்ம ஃபில் பண்ணும்போதே சொன்னோம், நீங்கள் எம்பிபிஎஸும் தமிழில் படிச்சிருந்தா தான். ஸோ இட்ஸ் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் அஸ். ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எம்ஆர்பியில் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்குன்னு கொடுத்த சீட்டு அந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கம்மியாக இருக்கிறனால ஃபில் ஆகாமல் இருந்த வேகன்சி, அது இந்த இயரும் அதே கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ். ஸோ அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பெனிஃபிட். ஸோ நம்ம ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தவரையும் ஜென்ரல் சீட் வந்து ஃபார் ஓசி கம்யூனிட்டி அண்ட் ஆல்சோ
நீங்க மித்த கம்யூனிட்டியும் அந்த சீட் எடுக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில எப்படி போட்டிருக்காங்க எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ஓவராலா இப்ப 1100 வேக்கன்ஸீஸ் இருக்குன்னா, 3 டைம்ஸ் தி நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் உங்கள சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவிங்கிறது அதுக்கு உங்கள கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ உங்கள சிவிக்கு கூப்பிட்டாங்கங்கிறதுக்காக உங்களுக்கு எம்ஆர்பி சீட் கிடைச்சிரணுங்கிறது அவசியம் கிடையாது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3 to 4 டைம்ஸ் தி நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் டூ தி பர்ட்டிகுலர் கம்யூனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜெனரல்ல வந்து 320 வேக்கன்ஸீஸ் இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 1000 மெம்பர்ஸ ஜெனரல் கேட்டகரிக்கு கூப்பிடுவாங்க. சிமிலர்லி இப்ப எஸ்டில 48னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 மெம்பர்ஸ வந்து சிவிக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் மார்க் வைஸ் கூப்பிடுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல உங்களுக்கு ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸா வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம சப்சிக்வெண்ட் செஷன்ல அது என்ன சிவினா என்ன நடக்கும், கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ சிவிக்கு கூப்பிடுறது வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ மேம் சொன்ன மாதிரி இப்ப எம்ஆர்பிக்கு ஒரு 1 மந்த் உட்காந்து நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஒரு ஃபோர்ஸோட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நீட் எக்ஸாம் டேட்டும் வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் டேட்டும் வந்துருச்சு. ஸோ அதனால நீங்க அத வேஸ்ட் பண்ணாம எதுவுமே அன்லெஸ் யூ காட் அன் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் ஃப்ரம் எம்ஆர்பி, யூ ஆர் நாட் ஷூர் தட் யூ வில் கெட் எ சீட். ஏன்னா வந்து ஃபேக்டர்ஸ் எப்படி வேணா நடக்கலாம். 1100 வேக்கன்ஸீஸையும் ஒரு சிங்கிள் ஷாட்டா உட்காந்து ஃபுல்லா போடுறாங்களா? இல்ல ஒரு பேசிக் மேனரா இப்போ ஒரு 500 அப்புறம் ஒரு 500ன்னு போடுறாங்களா? எதுவுமே இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி எம்ஆர்பி அண்ட் தி கவர்ன்மெண்ட். So we can't predict unless you got your appointment order in hand. You are not sure that you will get a post in MRB. So you continue with your preparation for NEET PG. Don't lose your fire within you. சார் பிஎஸ்டிஎம் ஓட கேட்டகரி என்ன ஆகும்னு சொல்லிடுறேன். ஸோ பிஎஸ்டிஎம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீட்ஸ் வந்து ஜெனரல் சீட்ஸுக்கு தான் வரும். அவங்க யாருமே வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ அத வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சுட்டு ஒரு மறுபடியும் ஒரு 200 அப்படின்னு ஒரு ஃபில் பண்ணும்போது, அந்த பிஎஸ்டிஎம் வந்து ஜெனரலா கன்வெர்ட் பண்ணி அதில ஜெனரல் வச்சு ஃபில் பண்ணிருவாங்க. ஸோ இது வந்து ஜெனரல் கேட்டகரி பிளஸ் ஓசி கேட்டகரி. ஸோ இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் சார். ஸோ வந்து இது நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸோட ஆவரேஜ் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இது நீங்க எப்படி பார்க்கணும்னா, நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அந்த மார்க் எடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 73 மார்க்ஸ் ஓசி கேட்டகரியில ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. 72 2 பேரு. ஆனா நீங்க எங்க ஒரு பூலிங் அப் ஆஃப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 66 மார்க்ல 5 பேர் இருக்காங்க. 63ல 6 பேர் இருக்காங்க. இது வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் உடைய ஆவரேஜ். ஸோ இங்க வந்து இப்ப நம்ம வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 320 தான். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் மார்க்ஸ்ல பூல் அப் ஆகும்போது, உங்களுக்கு அந்த கட் ஆஃப்ங்கிறது கூடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 6 பேர் இருக்காங்க 63 அதே ஒரு 16 பேர் இருக்காங்கன்னா, 49லங்கிறது ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு முன்னாடியே வந்துரும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹவ் மச் பீப்பிள். ஏன்னா ஒரு எக்ஸாம் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் டஃப் தான். ஆனா மார்க் வந்தா தான் தெரியும். ஏன்னா மோஸ்ட்லி அந்த ஹையர் எண்ட்ல வந்து கம்மியான நம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அது ஒரு மிடில் குரூப்ல தான் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த கட் ஆஃப்ங்கிறது லாஸ்ட் இயர விட கொஞ்சம் கூட தான் செய்யும். கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ சார் சொன்ன மாதிரி 49ன்றது வந்து we cannot wait. பட் ஆனா 63 வரைக்கும் we can definitely wait. தட் நமக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. we can wait for the counseling. இல்ல நம்ம கான்ஃபிடென்ட்டா வெயிட் பண்ணலாம். பட் 49 அப்படின்ற கட் ஆஃப் வந்து you cannot wait. so you have to, it's like a cat on the wall. சோ அத பத்தி நம்ம அதர் கேட்டகரிஸ் பார்க்கலாம். ஏன் இப்போ ஓசி கேட்டகரியில எல்லாமே கிரீன் மார்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஓசி கேட்டகரியில சீட்ஸ் ஆர் மோர் பட் கேண்டிடேட்ஸ் கம்பீட்டிங் த ஓசி கேட்டகரி இருக்கவங்க கம்மி. சோ அதனால அவங்களுக்கு வந்து எல்லாமே கிரீன் காட்டிருக்கோம். So we'll go to the next category, you'll understand better. So coming to the BC category, total vacancy வந்து 278 இருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் 2 இயரோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே அந்த டாப் ரேங்க்ஸ்ல சிங்கிள் டிஜிட் காம்படிஷன், சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. அந்த மிடில் ரேங்க் வரும்போது தான் உங்களுக்கு டபுள் டிஜிட் வருது. 70ல பார்த்தீங்கன்னா 13 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதே 64 ஒரு 6 மார்க்ஸ் தான் டிஃபரன்ஸ். 64ல 101 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு காம்படிஷன் வந்து மிடில் வர வர இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் தோ நீங்க 64 இருந்தாலுமே அந்த 101 எப்படி ரேங்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் அப்பான் யுவர் எல்டர்லி, ஹூஎவர் இஸ் எல்டர், யார் உங்களுடைய ஏஜ்ல சீனியரோ
டேட் ஆஃப் பர்த்ல யார் சீனியரோ ஃபர்ஸ்ட் இயர் பார்ப்பாங்க. இயரும் சேமா இருந்துச்சுன்னா மந்த்தும் சேமா இருந்துச்சுன்னா டே. சேம் டேவா இருந்தது அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து சில சமயம் வந்து நேம்ல ஆல்ஃபபெட்டிக்கல் பார்ப்பாங்க. இல்ல தமிழ் மார்க். இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் சினாரியோ. சேம் டேட்டா இருக்கிறது. ஸோ இந்த மாரி தான் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல நீங்க அந்த கிரீன் ஜோன்ல இருக்கிறவங்க கண்டிப்பா டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து எம்ஆர்பில கிடைக்கிறதுக்கு 99% சான்ஸ் இருக்கு. இந்த ஆரஞ்ச் ஜோன்ங்கிறது கேட் ஆன் தி வால் தான். ஏன்னா டிபெண்ட்ஸ். இப்ப ஜெனரல் வேக்கன்சி வந்து நெறைய பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பீப்பிள் ஜெனரல் வேக்கன்சி எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க பிசி வேக்கன்சி தான் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இந்த ஆரஞ்ச் ஜோன்ல இருக்கிறவங்க டெஃபினெட்லி யூ ஷுட் கன்டின்யூ யுவர் பிஜி பிரிப்பரேஷன். உங்களுக்கு 50-50 சான்சஸ் இருக்கு. கிடைச்சுச்சுன்னா இட் இஸ் அ லக். கிடைக்கலன்னா யூ கன்டின்யூ வித் யுவர் நீட் பி. நெக்ஸ்ட் எம்பிசி கேட்டகரி. ஸோ எம்பிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி சேம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிசி கேட்டகரியில 212 வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்கு. ஸோ இந்த 212 வேகன்சி வந்து நம்ம எப்படி இப்ப பிரிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ யூஸ்வலி இந்த 212 வேகன்சி வந்து லாஸ்ட் 2 இயர்ஸோட ஆவரேஜ் பார்க்கும்போது நமக்கு 62 மார்க்ஸ்லயே இப்போ வைண்ட் அப் ஆகுது இப்போதைக்கு. ஸோ 62 மார்க்ஸ்லயே நமக்கு வந்து 212 வேகன்சியும் ஃபில் ஆயிடுது. ஸோ அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா உங்களோட லோயர் கட் ஆஃப் வந்து 62 அண்ட் அபவ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா சான்ஸுக்கு சீட் கிடைக்க சான்ஸ் கன்ஃபார்ம் 100% கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இந்த 62க்கு கீழே இருக்கவங்களுக்கு என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இட்ஸ் கேட் ஆன் த வால் அகைன். ஏன் அப்படின்னா அகைன் அந்த ஓசி கேட்டகரியில கம்பீட் பண்ணி அதுல ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சீட் இருக்கு அப்படின்னா அதுல நீங்க எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல நிறைய பேர் வந்து இந்த கேட்டகரியில இருந்து சும்மா தான் நாங்க எக்ஸாம் எழுத வந்தோம் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இல்ல நிறைய பேர் வந்து பிஜி பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னும் முடிக்க மாட்டாங்க. பட் ஆனா ஒரு ட்ரையல் கொடுக்கறதுக்கு வந்திருப்பாங்க, இல்ல இன்டர்ன்ஸ் வந்து ட்ரையல் கொடுக்க வந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி பீப்புள் வந்து நிறைய பேர் எழுதிருப்பாங்க. சோ அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் கொஞ்சம் நமக்கு கட் ஆஃப் ஆக நமக்கு இந்த இடத்துல இருக்க பீப்புளுக்கு கொஞ்சம் சான்ஸ் அதிகமாகும். சோ அது மாதிரி இது கேட் ஆன் த வால் 50%. சோ யூ கைஸ் வந்து யூ கேன் வெயிட், யூ கேன் ஆல்சோ ஸ்டடி. பட் நம்ம ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்ல இருக்கிறதுனால நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணி நீட் பிஜிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பட் the only demarcation here is in the 57க்கு கீழே இருக்கவங்க கைண்ட்லி டோன்ட் வெயிட். உங்களுக்கு வந்து 99% கிடைக்காம இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி. சோ அதனால ஈவன் வெரி லக்கி வெரி ஃபியூ பீப்புள் வேணா 57க்கு கீழே இருக்கவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ those who are below 57, please don't wait. Go and start your PG preparation or plan your future ahead. நான் இது வந்து வருதா வரலையான்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவேன். Don't waste the next 1 or 2 months. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் முடிக்கிற வரைக்கும் CV கூப்பிடுற வரைக்கும் why you have to waste your 2 months. So அதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். So this is about MBC and DNC category. So BCM category பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். So அவங்களுக்கு இருக்கிற வேகன்சி வந்து 35 வேகன்சி. So இந்த 35ன்றது வந்து 61 மார்க்ஸ்லயே வைண்ட் அப் ஆயிடுது. சோ இஃப் இன் கேஸ் கட் ஆஃப் அதிகம் ஆச்சுன்னா கூட 61 வரைக்கும் we can wait. பட் அதுக்கு கீழே இருக்க பீப்புள் அகைன் கேட் ஆன் த வால் தான் we have to wait. 54க்கு கீழே BCM இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் வெயிட். இது பத்தி இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து நமக்கு சீட் கிடைக்கிறது இது எல்லாமே வந்து இட்ஸ் அ ப்ரெடிக்ஷன். நமக்கு ஒரு ரேண்டமான ஒரு ப்ரெடிக்ஷன் தான். வாட் we are predicting லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இருக்கிறத வச்சு நாங்க இப்ப ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றோம். சோ இதுதான் ஆவரேஜா மூவ் ஆயிருக்கு. சோ ஆவரேஜான மார்க்ஸ் தோ வந்து நமக்கு லாஸ்ட் இயர் பேப்பர் வந்து கொஞ்சம் டஃபா இருந்தது கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர் பேப்பரா இருந்தா கூட ஆவரேஜா பீப்புள் ஆர் ஸ்கோரிங் திஸ் மார்க்ஸ் ஒன்லி. சோ அதனால திஸ் டைம் ஆல்சோ we are expecting, but the crowding of people may happen here. இந்த மிடில் மார்க்ஸ்ல வந்து கொஞ்சம் crowding எக்ஸ்பெக்ட் பண்றோம் this time. சோ அதனால இந்த 61ன்ற திங் வந்து it can move up to 64. அந்த லோயர் கட் ஆஃப் வந்து ஆகலாம். சோ இந்த டிஃபரன்ஸ் தான் இருக்குமே தவிர பெரிய டிஃபரன்ஸ் we cannot expect. And இந்த 60க்கு கீழே இருக்கவங்க again cat on the wall. 54க்கு கீழே இருக்கவங்க please don't wait, go and start your NEET PG preparation. Next SC category. SC categoryல இது சேம் தான். I'm not going to explain again. திருப்பி நான் சொல்லல. பட் ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா லாஸ்ட் இயர் வந்து நமக்கு கொடுத்த சீட்ஸ்ல 16 சீட்ஸ் வந்து அன்ஃபில்டா அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகி இந்த வருஷத்துக்கு நமக்கு வந்திருக்கு. சோ அதையும் சேர்த்து தான் 174. சோ இந்த 16 வேகன்சி இருந்ததுனால there is a chance, increased chance நீங்க எழுதுற எல்லாருக்குமே கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து நம்ம 64 கட் ஆஃப் சொன்னோம். பட் ஆனா SC கேட்டகரிக்கு நம்மளுடைய கட் ஆஃப் வந்து இட் இஸ் கெட்டிங் டிக்ரீஸ் டு 58 கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் ப்ரெடிக்ஷன். இன்னுமே நம்ம சொன்ன மாதிரி இதுல நிறைய பேர் வந்து எடுக்கல அப்படின்னா நமக்கு ஈஸியா 58ல இருந்து 54 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இது வந்து நம்ம பண்றது வந்து பார்ட் 1 ஆஃப் த வீடியோ. பார்ட் 2ல நம்ம இன்னும் நிறைய பார்க்க போறோம். சோ அதாவது நமக்கு வந்து இப்போ ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு. சோ இதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டோம் யாருக்கு வந்து சீட் கிடைக்கும், இல்ல யார் வந்து சீட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், யாருக்கு சீட் கிடைக்காது. சோ கிடைக்கும் அப்படின்ற பீப்புள் என்ன பண்ணணும்,
கிடைக்காதுன்ற பீப்புள் என்ன பண்ணணும், இந்த கிடைக்கும்ன்ற பீப்புளுக்கு நாங்க as a team from Synapse நாங்க உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போறோம், எப்படி கைட் பண்ண போறோம். So those who are with Synapse, you will be taken care of till you join your service and also even after joining service. ஸோ எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்தவரையும் டோட்டல் வேகன்சி வந்து 33 வேகன்சி இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து 68 மார்க்ஸு ஒரு ஸ்டூடெண்ட் தான். உங்களுக்கு மெயினாக அந்த 57 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஒரு 10 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் 55 வரையுமே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்சிஏ கம்யூனிட்டியை பொறுத்தவரையும் உங்களுக்கு லாஸ்ட்டு 2 இயர்ஸோட ஆவரேஜ் வந்து 55 மார்க்ஸ் வரையுமே கிடச்சிருக்கு. ஸோ அந்த க்ரீன் வரையும் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அந்த 54 to 51 நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆன் கோலில் நீங்கள் போயிட்டே இருங்க. இதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. இஃப் கிடைச்சது அப்படின்னா தட்ஸ் யுவர் லக், யூ ஜாயின். இல்லை அப்படின்னா யூ பெட்டர் கோ ஃபார் நீட் பிஜி. எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையும் டோட்டல் வேகன்சி வந்து 48. அது வந்து லாஸ்ட் இயரோட ஷார்ட் ஃபால் வேகன்சி 37 சேர்ந்து தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 58 மார்க்ஸில் 2 கேண்டிடேட் இருக்காங்க, 52ல் 6. ஓவராலாகவே உங்களுக்கு அந்த பூலிங்கிறது அவ்வளோ கிடையாது. ஸோ 47 மார்க்ஸில் வரையுமே லாஸ்ட் இயருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் 47, 46 இருந்தால் கூட இந்த டைம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா வேகன்சி அதிகமாக இருக்கிறனால. ஸோ டெஃபினெட்லி ஒரு 45 அபவ் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தடவை கிடைச்சிரும். யூ கேன் வெயிட் ஃபார் ஷியோர். So what's the expected cut off? So இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசுனது கட் ஆஃப் பத்தி தான். So கட் ஆஃப் ஓவராலா லைக் நம்ம கேட்டகரி எல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா வேணும், நான் இந்த மார்க் எடுக்க போறேன். நம்ம இந்நேரம் நிறைய பேர் ரீகால் பார்த்திருப்பீங்க, இல்ல நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி we are not advising you to see the recall. அதை நினைச்சு பயந்துட்டே இருக்க வேணாம். See, நமக்கே நம்ம எக்ஸாம் பண்ண விதம் தெரியும். இஃப் யூ ஆர் worried, நீங்க இந்த ப்ரெடிக்ஷன் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி பாத்துக்கோங்க. ப்ரெடிக்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்கன்னு தோணுச்சுன்னா யூ கேன் வெயிட் ஃபார் எம்ஆர்பி. இல்ல பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கோ ஃபார் நீட். ஸோ எந்த கட் ஆஃப்ல வந்து நம்ம அந்த ப்ரெடிக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவரேஜா நம்மளுடைய எல்லாத்துலயுமே the average is going to be 62, 64 அதுதான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, எங்க சைட்ல இருந்து ஃப்ரம் Synapse டீம் எங்களுடைய அட்வைஸ் வந்து ஃப்ரம் 58 to 64 இஸ் த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் கிளியரிங். ஸோ 58க்கு கீழே ஒரு மார்க் கம்மியா இருந்தா கூட ப்ளீஸ் டோன்ட் வெயிட். அதர் தென் எஸ்டி கேட்டகரி. எஸ்டி கேட்டகரியில மட்டும் வி எக்ஸ்பெக்ட் எழுதுன எல்லாருக்குமே சீட் கிடைக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் வாட் வீவ் ஹேவ். பிகாஸ் நிறைய ஷார்ட் ஃபால் வேகன்சி வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. நம்பர் ஆஃப் applicants or less. அதனால we are expecting ST கேட்டகரிக்கு எழுதணும் மேக்ஸிமம் 45 கூட மார்க் போக வாய்ப்பு இருக்கு. So we are not discussing about ST. Other people வந்து 58 to 64 வந்து எங்களுடைய கட் ஆஃப் வாட் we are expecting. இந்த டிமார்கேஷனுக்கு கீழே இருக்கவங்க ப்ளீஸ் கைண்ட்லி டோன்ட் வெயிட். இல்ல இந்த கேட் ஆன் த வால் இருந்தா கூட அட்லீஸ்ட் பேசிவ்லி ஸ்டார்ட் ஸ்டடிங் ஃபார் நீட் பிஜி. ஏன்னா நீங்க சர்வீஸ்குள்ள போனதுக்கு அப்புறமும் நீங்க திருப்பி நீட் பிஜி தான் எழுத போறீங்க. And we'll be discussing about this. இத பத்தியுமே நம்ம எலாபரேட்டா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம காமனா கேட்ட கொஸ்டின் வந்து இந்த கட் ஆஃப் அண்ட் ஆல்சோ வந்து தேர்ட் ரவுண்ட்ல வந்து நான் சீட் எடுக்கவா இல்ல விட்டுட்டு வெயிட் பண்ணவா. ஸோ அந்த கட் ஆஃப் பார்ட்டை வந்து நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டோம். ஸோ அந்த தேர்ட் ரவுண்ட்ல சீட் எடுக்கவா இல்ல சீட் எடுக்காம எம்ஆர்பிக்கு வெயிட் பண்ணவாங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோல இருக்கு. ப்ளீஸ் நிறைய வாட்ஸ்அப் குரூப், எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், எங்களுடைய டெலிகிராம் குரூப்ல எல்லாரும் வந்து போல் ரீகால் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பதறிட்டே இருக்கீங்க. அவ்வளவு பதற வேண்டாம். பிகாஸ் நம்ம பதறதுனால எதுவுமே நடக்க போகுது. நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். மார்க்கா இருக்கட்டும், நம்மளுடைய பொசிஷன்ஸா இருக்கட்டும், சிவி டேட்டோ, எக்ஸாம் டேட்டோ இல்ல குவாலிஃபிகேஷன் டேட்டோ எதுவுமே நமக்கு வந்து மாற போறது இல்லை. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி நம்மள நாமே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க வேணாம். வி நோ டாக்டர்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ்ட் மோர். நம்ம லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு வி ஹேவ் டு டிசைட். ஸோ நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் எய்தர் இட்ஸ் கோயிங் டு பி நீட் பிஜியா இருக்கட்டும், இல்ல நம்மளோட கிளினிக் ஒர்க்கா இருக்கட்டும், நான் கிளினிக்ல வேலை பார்க்குற கிளினிக் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய கெரியரா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலியா இருக்கட்டும், ஸ்டார்ட் கண்டினியூங் யுவர் ஒர்க். இதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். அது ரிசல்ட் வரும்போது பாத்துக்கலாம். எவ்ரிதிங் இஸ் கோயிங் இன் a good way and we are in good hands. அதை நம்பி we'll proceed our work. So all the very best guys. So we'll meet you soon in the part 2. Bye all.